லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஏன்பா நீ என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? எனக்கும் அவர் சொல்றதாம்மா சரின்னு படுது. ஆனா தேனி என்ன சொல்லுவான்னு தான். நான் கண்டிப்பா முடியாதுன்னு தான் சொல்வேன் மாமா. நீங்க இவ்வளவு நேரம் பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் மாமா இருந்தேன். உங்களுக்கு வேணா லாயர் சொல்றது சரியா இருக்கலாம், எனக்கு அது சரியா படல மாமா. என்ன பொறுத்த வரைக்கும் வினய் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, 6 வயசுல ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்றதெல்லாம் என்னால நம்ப முடியல. ஆரம்பத்துல இருந்து மித்ராக்காவுக்கு எங்க கல்யாணம் நடக்கிறது பிடிக்கல. எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்காம போயிடாதான்னு அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க நினைச்சது மீறி கல்யாண ஏற்பாடு நடக்க ஆரம்பிச்சதும் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் ஆல் செட் பண்ணி இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல தேனு. நீ தேவையில்லாம மித்ரா மேல சந்தேகப்பட்டு இருக்காத. அவங்க தான் வினயை வெளியே கொண்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எப்படி அவங்க தான் இதெல்லாம் பண்ணாங்கன்னு நீ சந்தேகப்படுற? நான் சந்தேகப்படல மாமா, கன்ஃபார்மா சொல்றேன். நீங்க வேணா பாருங்க, இன்னைக்கு ஈவினிங்குள்ள இந்த சதிக்கெல்லாம் காரணம் மித்ரா கான் கன்ஃபார்ம் பண்ணி சூப்பர்மேனை வெளியே கொண்டு வர. நாளைக்கு காலையில பந்தக்கால் நடுறோம். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க மாமா. தென்னு அவசரப்படாத. கார்த்திக் வினய் மேல சந்தேகப்படுறதும் தப்பு, நீ மித்ரா மேல சந்தேகப்படுறதும் தப்பு. 2 பேருமே நல்லவங்க தான். எனக்கு என்னமோ வேற யாரோ தான் இதையெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது. இல்ல பாட்டி, மித்ரா கதா கன்ஃபார்மா பண்ணிருக்காங்க. மாமா, நீங்க இன்ஸ்பெக்டர் அனுப்பின வீடியோவை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள அவங்களை கையும் களவுமா பிடிக்கிறேன். தேனு. ஹலோ ஹலோ மாலு, எங்க இருக்க? தேனு. தேனு டீ எடுத்துக்கோ மித்ரா. மித்ரா, எதுக்கு அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்க? அது அதில் இருக்கிறது வினையெல்லாம் நமக்கு தெரியும்ல. அப்புறம் ஏன் பார்த்துட்டு இருக்க? இதுல இருக்கிறது வினை இல்லைன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும் மாமா. என்ன பாக்குறீங்க? வினைய கல்யாணம் பண்ணி அவர் கூட வாழ்ந்த எனக்கு தெரியாதா இது வினை இல்லைன்னு? அது எனக்கு தெரியுமா, அப்புறம் எதுக்கு அந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்க? இது மார்பிங் வீடியோன்னு நீங்களும் நானும் நம்புற மாதிரி போலீஸும் நம்பணும்ல. அதுக்கு தான் ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குமான்னு மறுபடியும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கேன். ஏமா, நாம பார்த்து எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இதை கொண்டு போய் லேப்ல கொடுத்தா அவன் கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்து ஃபேக்கான கண்டுபிடிச்சு சொல்லுவான். அது எனக்கு தெரியும் மாமா. அவங்க கிட்ட கொடுத்தா 2 நாள் ஆகும்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்ல. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்குள்ள நாம இத ஃபேக் வீடியோன்னு ப்ரூவ் பண்ணணும். இல்லனா வினய கோர்ட்ல ஆஜர்படுத்தி ரிமைண்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் வினய கொண்டு வரதுக்கு 15 நாள் ஆயிடும். நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் இந்த ஃபேக் வீடியோ தான். இத வச்சு எப்படியாவது வினய வெளியில கொண்டு வந்தே ஆகணும் மாமா. இந்த வீடியோ ஃபேக் வீடியோன்னு சயின்டிபிக்கா இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில இத நிரூபிக்க முடியும்னு எனக்கு தோணுது மாமா. அதுக்காக தான் நான் மறுபடியும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அது சரிம்மா, எப்படியாவது வினைய வெளியில கொண்டு வரணும் நீ போராடுற, கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. எனக்கு என்ன புரியலன்னா, வினைக்கும் தேன்மொழிக்கும் கல்யாணம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறியாம்மா? அப்படிலாம் சொல்ல முடியாது மாமா. வினைக்கும் இந்த கல்யாணத்துக்கு எந்த சம்மதமும் இல்லைன்னு அவன் இந்த கேஸ்ல இருந்து வெளியில் வந்துட்டான்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா தேன்மொழிக்கும் வினைக்கும் கல்யாணம் நடந்துரும். நீ தான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுமா? ஆமா, நான் தான் தடுத்து நிறுத்தணும். ஆனா நான் இதை செய்ய மாட்டேன். வினய் தானா முன் வந்து இந்த வீடியோல இருக்கிறது நான் இல்ல, ஆனா மத்த எல்லாமே உண்மைன்னு சொல்லணும். எனக்கு கல்யாணம் ஆகி மனைவியும் குழந்தையும் இருக்காங்கன்னு அவராவே சொல்லணும். அது மூலமா இந்த கல்யாணம் நிக்கும். இதை தவிர வேற வழி இல்ல மாமா. இந்த கல்யாணம் நிக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. நீ அவன் உண்மையை சொல்லணும்னு எதிர்பார்க்குற, ஆனா அவன் நீ உன் வாயிலே உண்மையை சொல்லணும்னு எதிர்பார்க்குறான். உங்க 2 பேர்த்துக்கும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தான் மனசுல இருக்கு. ஆனா வீம்புக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. இது எங்க போய் முடியும்னு தெரியல. ராஜலக்ஷ்மி மஹாலா. மாமா, இங்க பாருங்களேன்.
இந்த மண்டபத்துக்கு நான் போயிருக்கேம்மா. இந்த இடம் எனக்கு தெரியும் மித்ரா. இந்த மண்டபம் கூட வீலமேட்டில் இருக்குமா. அப்ப வாங்க மாமா, அந்த மண்டபத்துக்கு போய் இப்பவே விசாரிக்கலாம். என்னம்மா பேசுகிறேன்? என்ன நான் போய் விசாரிப்பேன்? இந்த கல்யாணம் எப்போ நடந்ததுன்னே தெரியாது. எந்த வருஷம் எந்த தேதின்னு எதுவும் தெரியாமல் என்னன்னு போய் அங்கே விசாரிப்பேன். அதுக்கு ஆண்டவன் ஒரு வழி வச்சிருக்கா மாமா. இங்க பாருங்க. சூப்பர்மா. இந்த ஒரு டீட்டெயில் போதும்மா. எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல வா, கிளம்பலாம். நீ அந்த வீடியோவை பார்த்துட்டு தானே நீ நினைக்கிறது தாண்டி கரெக்ட். அது கண்டிப்பா மார்ஃபிங் தான். ஆனா அதை யாரு எங்க இருந்து அப்லோட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியுமா? கொஞ்சம் கேட்டு சொல்றே. அப்போ ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டா யாரு என்னங்கிற லொகேஷன் தெரிஞ்சிரும்ல. எஸ், கண்டுபிடிச்சிட்டேன். ஏய் மாலு, சீக்கிரம் இங்க வா. சீக்கிரம் வா. எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்றியா? ஓகேடி, அப்புறம் கூப்பிடு. ஏய் இங்க பாருடி. என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன்டி. அவளோட ஐடி ஃப்ரெண்ட்ஸை வச்சு கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொன்னா. ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். முதல்ல நீ இத கொஞ்சம் பாரு. புரியுதா? இதுல என்னடி இருக்கு? லூசு, ஒழுங்கா பாருடி. கரெக்டடி. அப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நேரா பீலமேடு போயிடலாம். வா போலாம். அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க, உள்ள போய் விசாரிச்சுட்டு வந்துடும். ஓகே சார். வாமா. சார் வாங்க. வாமா. ப்ளீஸ் கம் இன். உட்காருங்க. வாமா உட்கார். சார், நீங்க எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். உதவியா? ஒன்னும் புரியலையே, என்ன உதவி? அது வந்து என்னோட என்னம்மா சொல்றீங்க? இப்படிலாம் பண்ண முடியுமா? பண்ணியிருக்காங்களே சார். அதான் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல சார். மாப்பிள்ளையை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா நாங்கள் அவரை இந்த கேஸ்லேருந்து காப்பாற்றிடுவோம் சார். நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு இங்கதான் கல்யாணம் நடந்திருக்குன்னா எப்போ என்ன விவரம்னு ஒன்னும் தெரியாம எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இந்த மண்டபத்துல 5000 கல்யாணத்துக்கு மேல நடந்திருக்குமா? சார், அது 2017ல நடந்த கல்யாணம். 2017? ஆமா சார், ஆகஸ்ட் மாசம். அந்த பொண்ணு யாரு, என்ன பேரு, அவங்களோட அட்ரஸ கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும். அத சொல்றதுல எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. இங்க பிரச்சனையே இடையில இருக்கிற அந்த 6 வருஷம் தாம்மா. இங்க எல்லாம் டிஜிட்டல் ஆகி 3 வருஷம் தாம்மா ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்த கல்யாணம் எல்லாம் கையால எழுதின ரெஜிஸ்டர்ல தான் ஆயிருக்கு. அதை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா. ஐயோ சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். எப்படியாவது கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க சார். ஏன்னா நீங்கள் யார் என்னன்னு கண்டுபிடிச்சு சொன்னாதான் என் மாப்பிள்ளையை என்னால் காப்பாற்ற முடியும். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார், வேற ஏதாவது வழி இருந்தா கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க சார். இருக்குமா? அதுக்கு முன்னாடி நடந்த கல்யாண டேட்டாவை முழுசா கம்ப்யூட்டர்ல ஏத்தலைனாலும் ஓரளவுக்கு ஏத்திருக்கோம். அந்த பொண்ணோட டீடைல்ஸ் இதுல அப்டேட் ஆயிருக்கான்னு பாப்போம். எந்த வருஷம் சொன்னீங்க? 2017 ஆகஸ்ட் தானமா? ஆமா சார். இதோ கிடைச்சிருச்சுமா. கிடைச்சிச்சா? யார் சார், யார் சார் இந்த பொண்ணு? அட்ரஸ் சொல்லுங்க சார். பொண்ணு பேரு வித்யா, பையன் பேரு சுப்பிரமணி.
சுப்பிரமணியா? அட்ரஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. சரி சரிங்க சார். நோட் பண்ணிக்கோமா. சொல்லுங்க சார். நம்பர் 33. பாத்தியாம்மா, அந்த பொண்ணுக்கு வேற யாரு கூடயோ கல்யாணமாக இருக்கு. ஆனால் என் மாப்பிள்ளை ஃபோட்டோவை மார்ஃபிங் பண்ணி பொய் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆமா மாமா. சார், அவங்க போட்டோ கிடைக்குமா? பாக்குறேம்மா. எங்க மண்டபத்துல கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுடைய போட்டோவை எடுத்து ஃபைல் பண்ணி வச்சுக்கிறது தாம்மா எங்க மண்டபத்தோட பாலிசி. வெயிட் பண்ணுங்க, தேடி பாக்குறேம்மா. இவங்கதாம்மா. கொடுங்க. மித்ரா, இந்த ஒரு எவிடன்ஸ் போதுமா? மாப்பிள்ளை வெளியில் கொண்டு வந்துடலாம், கவலைப்படாத. சரி, வாங்க போலாம். ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. வரோம் வாங்க சார். வாங்க, போயிட்டு வாங்க. ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, நான் 1 ஹவர்ல வந்துடுறேன். நீ இங்கே இரு. என்ன? ஓகே சார், நீங்கள் போயிட்டு வாங்க. இந்த மண்டபம் தான் நினைக்கிறேன். ஆமாடி, வா போலாம். வா வா. ரெண்டு பேர் முகமும் ரொம்ப வாடி போயிருக்கே. இருக்கட்டும் இருக்கட்டும். நாம பிளான் போட்ட மாதிரியே கல்யாணத்தையும் நிறுத்தியாச்சு, அந்த டிரைவர் பையலையும் ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு. இப்ப இந்த வேலைக்காரி மித்ராவை வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல நிம்மதியா இருப்பேன். சீக்கிரமா அதுவும் நடக்கணும். நாகு, ஆட்டத்தை ஆரம்பிப்போமா? என்ன நீ இப்படி சோகமா இருக்கீங்க? நம்ம தேனு அந்த பொம்பளை பொறுக்கி கிட்ட சிக்காம தப்பிச்சிட்டாளேன்னு சந்தோஷப்படாம இப்படி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. இதுக்குதான் அன்னைக்கே நான் தலைப்பட அடிச்சுக்கிட்டேன். அந்த டிரைவர் பையல நம்பி நம்ம பொண்ணை குடுக்காதீங்க குடுக்காதீங்கன்னு. பாத்தீங்களா, அந்த பாவிக்கு கல்யாணம் ஆகி ஸ்கூலுக்கு போற வயசுல ஒரு பையன் இருக்கான். ஐயோ, அவன் இதை மட்டும்தான் மறைச்சானா? இதுக்கு மேல என்னென்ன ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்கான்னு யாருக்கு தெரியும்? அந்த போலீஸ் பணத்தை கிணத்தை வாங்கிக்கிட்டு இவனை வெளியில அனுப்பாம ஒழுங்கா விசாரிச்சா நல்லா இருக்கும். ஐயோ, என்ன நீ? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க இப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஏதோ நாம செஞ்ச புண்ணியத்தினாலதான் நம்ம பேத்தியோட தலை தப்பிச்சுது. இல்லனா அந்த பொறுக்கி பையகிட்ட கழுத்தை நீட்டி இருப்பா. அவ வாழ்க்கை வீணா போயிருக்கா. நீ வீடு தேடி வந்தது வாசலோட போச்சேன்னு நாம சந்தோஷப்பட்டுக்கணும். நல்ல பையனா பார்த்து நம்ம தேனுக்கு நாம கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நீ நாகு, கொஞ்ச நேரம் நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? யாரு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. ஐயோ அண்ணி, என்ன இப்ப நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்னு என் மேல நீங்க கோவப்படுறீங்க? நம்ம தேனோட நல்லதுக்காக தானே நானும் பேசுறேன். என்னது நல்லதா பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ, பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்னவோ நல்ல மாதிரி பெருசா வேஷம் போட்டு பேசிட்டு இருக்க. அண்ணி, நான் என்ன பண்ண?
இப்ப எதுக்கு பழிய தூக்கி ஏன் மேல போடுறீங்க? ஐயோ, இந்த கல்யாணம் நிக்கணும்னு நான் நினைப்பேனா சொல்லுங்க? ஆமா, நீதான் காரணம். எனக்கு எல்லாமே தெரியும். இப்ப நடந்துகிட்டு இருக்கிற எல்லா சிக்கலுக்கும் நீதான் காரணம். உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துனதாவே இருந்திருக்கணும். மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள விட்டோம் பாரு, அதுதான் தப்பு. இல்லைன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. பாருங்க மாப்ள, அண்ணி என் மேல எப்படி எல்லாம் பழிய போடுறாங்கன்னு. நான் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் பண்ணுவேன் சொல்லுங்க? எனக்கு என்ன இந்த குடும்பத்து மேல பாசம் இல்லையா, அக்கறை இல்லையா? ஐயோ, நான் எதுக்கு மாப்ள இப்படி எல்லாம் பண்ண போறேன் சொல்லுங்க? அம்மா ஏதோ கோவத்துல பேசுறாங்க அத்தை. நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. கார்த்தி, நான் ஒன்னும் கோவத்துல பேசலப்பா, நல்ல நிதானத்தோட தான் பேசுறேன். இங்க நடந்துகிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் இவதான்ப்பா காரணம். அம்மா, அத்தை அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்கம்மா. இல்லப்பா, நான் ஆரம்பத்துல இருந்து தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். தேன்மொழிய வினைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல இவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. எப்ப பார்த்தாலும் வினைய டிரைவர் பையன் இவ திட்டிட்டே தானே இருக்கா. அதனாலதான் சொல்றேன், இவதான்ப்பா ஏதோ பண்ணிருக்கா. கார்த்தி, நீ போலீஸ் கிட்ட சொல்லி முதல்ல இவள போய் விசாரிக்க சொல்லு. ஐயோ 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 ஐயோ, அண்ணி என்னையவா நீங்க சந்தேகப்படுறீங்க? ஐயோ, இந்த உலகத்துல நல்லதுக்கே காலம் இல்லையா? இவ்ளோ வயசாயும் என் அண்ணியால யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு புரிஞ்சுக்க முடியலையே. என்ன போய் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்றாங்களே. அண்ணி, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிடுங்க, நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். ஏய், நீ சும்மா இந்த நீலி கண்ணீர்லாம் வடிக்காத, சொல்லிட்டேன். மித்ரா எப்படியும் வினைய வெளியே கொண்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கா. கூடி சீக்கிரமே அந்த பொண்ணு யாரு, அவ பேக்ரவுண்ட் என்னன்னு அவ நிரூபிச்சிருவான். அப்புறம் இருக்குடி உனக்கு. அண்ணி, நான் சொல்றது நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல? அந்த வேலைக்காரி மித்ரா சொல்றதுதான் நீங்க நம்புவீங்க. இதுக்கு மேல இந்த வீட்ல நான் இருந்தேன்னா அது நல்லாவே இருக்காது. நான் மானஸ்தி மாப்பிள்ள, நான் கிளம்புறேன். நான் போறேன். போடி, உன்னை யார் இங்க இருக்க சொன்னா? போ, தாராளமா போ. இன்னொரு தடவை தயவு செஞ்சு இங்க வந்துடாத. அம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா, அமைதியா இருங்க. அத்தை, நீங்களும் உங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா அத்தை? அவங்க கிட்ட பதிலுக்கு பதில் பேசிட்டே இருக்கீங்க. அம்மா தான் கல்யாண வேலை ஆரம்பத்திலேயே இப்படி தடைப்பட்டுச்சேன்னு கோவமா இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இப்படி பேசலாமா அத்தை? அத்தை, உள்ள போங்க அத்தை. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். என்ன மாப்பிள்ள? நான் சொல்றேன்ல, உள்ள போங்க. போங்க. டேய், இங்கே நில்லுண்ணா. சரிங்கண்ணா. யாராவது வந்துட போறாங்க, பாத்துக்க. ஓகேண்ணா, நான் பாத்துக்கிறேன். ஏய், கதவை தர, கதவை தரங்கிறல்ல. என்ன வித்யா, சேஃபா இருக்கியா? யாருக்கும் உன் மேல சந்தேகம் வரல? அதெல்லாம் வராம பாத்துக்கிறேனா. நீங்க பேசின மாதிரி பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? அதெல்லாம் இருக்கு, பாத்துக்கலாம். அண்ணா, டாக்டர் தேதி குறிச்சு கொடுத்துட்டாங்க. முதல் நாளே பணம் கட்டலனா ஆபரேஷன் பண்ண மாட்டாங்கண்ணா. என் பையன் உசுறு உங்க கையில தானா இருக்கு. அதான் அட்வான்ஸ் பணம் கொடுத்துருக்கேன்ல, அதை வச்சு மேனேஜ் பண்ணிருக்க வேண்டியதானே? அண்ணா, அந்த பணம் எல்லாம் மருந்து மாத்திரை வாங்குறதுக்கே சரியா போயிடுச்சுண்ணா. வீட்டுக்கு அரிசி வாங்க கூட கையில சுத்தமா காசு இல்லைண்ணா. நீங்க தான் பார்த்து ஏதாவது பண்ணணும்னா. இங்க பாருமா, நான் சொன்ன மாதிரி இருப்பேன். இடிக்கும் போது ஒரு பேச்சு, அள்ளும் போது ஒரு பேச்சு நான் பேசிட்டு இருக்க மாட்டேன். உடைக்கும் போது என்ன பேசணும்னோ உடைக்கும் போது அதையே தான் பேசுவேன். அதனால நீ பணத்தை பத்தி கவலைப்படாத. ப்ராஜெக்ட் முடிஞ்சதும் கன் மாதிரி கைக்கு பணம் வந்துடும், சரியா? ப்ராஜெக்ட் எப்பனா முடியும்? அந்த வினய் இப்ப வரைக்கும் ஸ்டேஷன்ல தான் இருக்கான். அவனை கோர்ட்ல ஆஜர் பண்ணி 15 நாள் ரிமாண்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா
ப்ராஜெக்ட் முடிஞ்சது. சொன்ன மாதிரியே உன் கைக்கு பணம் வந்துடும். அது வரைக்கும் சல்லி பைசா கிடைக்காது. இதுக்கு எத்தனை நாள்னா ஆகும்? ஆயிடுமா, அது ஒரு 2-3 நாள் ஆயிடும். அண்ணா, நாளைக்கு மறுநாள் என் பையனுக்கு ஆபரேஷன்னா, அது பண்ணாதான் என் பையன் உயிர் பொழைப்பான். டாக்டர் நாளைக்கு ராத்திரிக்குள்ள பணம் கட்ட சொல்லிருக்காருண்ணா. அண்ணா, என்ன யோசிக்கிறீங்க? நாளைக்கு தானே ஆபரேஷன், அதுக்குள்ள நான் பணத்தை கொடுத்துட்றேன். நீ கவலைப்படாம இரு. ஆமா, ஆபரேஷனுக்கு எவ்வளவு பணம் கட்டணும்னு சொன்ன? 2 லட்சம்ண்ணா. அவ்வளவுதானே, கொடுத்துடலாம். நீ பார்த்து பத்திரமா இரு. 2 நாளைக்கு வெளியே அங்கேயும் இங்கேயும் போகாம வீட்டுக்குள்ள தலைமறைவா இரு, சரியா? யாராவது பார்த்தாங்கன்னா மொத்த பிளானும் சொதப்பிடும். அப்புறம் பணம் கைக்கு வராம போயிடும். பாத்துக்க. என்ன வித்யா, சரியா? சரிங்கண்ணா. அண்ணா, உங்களை தானா கடவுள் மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கேன். என்னை ஏமாத்திடாதீங்கண்ணா. நீங்க சொன்ன மாதிரி வேலையை முடிச்சு கொடுத்துருக்கேன். பணத்தை கொடுத்துருங்கண்ணா, ப்ளீஸ். அதான் தரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு மறுபடியும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? உன் நிலைமை எனக்கு தெரியுமா? நீ என்ன வீடு கட்டவா பணம் கட்டிக்கிட்டு இருக்க? உன் பையனை பொழைக்க வைக்க ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீஸ் கட்டணும். அதுக்காக தானே பணம் கேட்குற. எதுக்கும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா. பணம் உன் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் தலைமறைவா இரு. யாராவது வந்து கதவை தட்டினாங்கன்னா திறக்காத. செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிரு, சரியா? சரி, நான் வரேன். கதவை முடிக்க. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க மேடம். ராமசாமி, அந்த பொண்ணு வித்யா எங்க இருக்கா? பத்திரமா இருக்கால? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஒரு பிரச்சனையும் இல்ல மேடம். இப்பதான் அவளை பார்த்து பேசிட்டு வரேன். பேங்க் லாக்கர்ல இருக்கிற மாதிரி பத்திரமா இருக்கா. யாரும் அவளை நெருங்க முடியாது. நல்லது. இன்னும் 2 நாளைக்கு இதே மாதிரி கண்ணும் கருத்துமா அவளை பாத்துக்கோங்க. லேசா வெளியில தெரிஞ்சது நாம மொத்த பேரும் மாட்டிப்போ. ராமசாமி மேடம், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. பயப்படாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். இத பாரு, நீ இருக்கிற நம்பிக்கையில தான் நானும் இங்க இருக்கேன். ஆனா இங்க நடக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அந்த மித்ரா வேற அந்த பொண்ணு யாரு, அவளுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கிற மர்மத்தை கண்டுபிடிச்சு வினய வெளியில கொண்டு வரேன்னு சபதம் போட்டுட்டு போயிருக்காளாம். அதுதான், அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ கண்டுபிடிச்சிட்டா நம்ம கதை அவ்வளவுதான். ஐய, அதான் சொல்லிட்டேனே மேடம், பயப்படாம இருங்க. மித்ரா இல்ல, சிபிசிஐடியே வந்தாலும் வித்யா இருக்கிற இடத்த கண்டே பிடிக்க முடியாது, சரியா? நீங்க பயப்படாம வைங்க மேடம். சரி, வா போலாம். போலாம். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்தா போதுமா? பணம் உன் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் தலைமறைவா இரு. யாராவது வந்து கதவை தட்டினாங்கன்னா திறக்காத. பயப்படாதீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வரலாமா? வாங்க.
இது உன்னோட கல்யாண போட்டோ தானே? சொல்லு, இது உன்னோட கல்யாண போட்டோ தானே? ஆமா. இந்த போட்டோல உன் பக்கத்துல இருக்கிறது உன் புருஷன் தானே? இப்ப எங்க அவரு? சொல்லு, இப்ப எங்க அவரு? தாலி கட்டின புருஷன் இறந்துட்டான். அந்த உண்மையை மறைச்சு வினய் தான் உன் புருஷன்னு எதுக்கு போய் சொன்ன? அது யாரு? உன் பையனா? ஏன் இப்படி படுத்திருக்கான்? உடம்பு சரியில்லையா? ஆமாமா, ஹார்ட்ல ப்ராப்ளம். 2 லட்சம் கட்டணும்னு சொல்றாங்க. அர்ஜென்ட்டா ஆபரேஷன் பண்ணணுமாமா. ஆபரேஷன் பண்ணாதான் என் புள்ள பொழைப்பான்னு டாக்டரே சொல்லிட்டாருமா. உன் நிலைமை எனக்கு புரியுதுமா. உன் பையன் ஆபரேஷனுக்கு 2 லட்ச ரூபா உனக்கு தேவை. இந்த மாதிரி பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்தா உனக்கு 2 லட்ச ரூபா தரேன்னு சொன்னாங்க. அதனால தான் இப்படி பண்ண. அதானே சொல்ல வரேன். ஆமா சார். உன்னை இப்படி நடிக்க சொல்லி பணம் கொடுத்தது யாரு? அந்த உண்மையை மட்டும் சொல்லு, உன்னை விட்டுடுறேன். இது பாருமா, தயவு செஞ்சு இப்படி உன்னை யார் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிடு. நீ சொல்லணும், அப்புறம் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உன்னை பற்றி சொல்ல வேண்டியிருக்கும். போலீஸ் வந்து உன்னை விசாரிப்பாங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இதை பாருமா, அழுது பிரயோஜனம் இல்லை. எனக்கு என் மாப்பிள்ளையை காப்பாற்றணும். அது நீ உண்மையை சொன்னதான் நடக்கும். இப்போ சொல்ல போறியா இல்லையா? இதை பாருமா, இவன் நாம கட்ட உண்மையை சொல்ல மாட்டான். நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன். மாமா, ஒரு நிமிஷம் நீங்க இருங்க, நான் பேசிக்கிறேன். இங்க பாரு, நான் உன்னை போலீஸ் கிட்ட எல்லாம் புடிச்சு கொடுக்க மாட்டேன். உனக்கு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, அவ்வளவுதானே? அதுக்காக தானே வினயோட ஒய்ஃப்னு போய் சொன்னேன். அந்த பணத்தை நான் தரேன். உன்னை இப்படி பொய் சொல்ல சொல்லி யாரு உனக்கு சொல்லி கொடுத்தது? மித்ரா, நான் சொன்னேன்ல, ஐயோ சொல்ல மாட்டேன்னு. வாமா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் அவங்களே கூட்டிட்டு வரலாம். ஐயோ சார், சார் ப்ளீஸ் சார், சொல்லிடாதீங்க சார், ப்ளீஸ் சார், நான் சொல்லிடுறேன். அதை நான் கேட்குறேன், சொல்லு. சொல்லிடுறேன் சார். நீங்க என் பையனோட ஆபரேஷனுக்கு பணம் தரேன்னு சொன்னீங்கன்னா நான் யாருன்னு சொல்லிடுறேன் சார். நான் உனக்கு பணம் தரேன், கண்டிப்பா தருவேன். சொல்லு. இதை பாருமா, கண்டிப்பாக நான் உங்கள் பையன் ஆப்ரேஷனுக்காக பணம் தரோம். தயவு செஞ்சு யார் இப்படி செய்ய சொன்னாங்கன்னு சொல்லு. ராமசாமின்னு ஒரு அண்ணன் தான் என்கிட்ட வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கு, நீ அதை செஞ்சா உனக்கு நான் 2 லட்சம் பணம் வாங்கி தரேன்னு சொன்னாரு. ராமசாமியா? ராமசாமியா? மாமா, உங்களுக்கு அப்படி யாரையும் தெரியுமா மாமா? தெரியுமா, அவன் ஒரு ரவுடி. லோக்கல் ஆளுகளை வச்சுட்டு கட்ட பஞ்சாயத்து அப்படி இப்படின்னு ரவுடிசம் பண்ணிட்டு இருப்பான். பணம் கொடுக்கறேன்னு சொன்னவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க பேரு நாகலட்சுமின்னு ராமசாமி அண்ணன் சொன்னாரு. நாகலட்சுமியா? நினைச்சேன் அவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு. என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இதை பாருமா, அவளை விட்டா இப்படிதான் பண்ணிட்டே இருப்பா. உன்ன போய் கார்த்திக் சார் கிட்டையும் காந்திமதி அம்மா கிட்டையும் அவதான் இப்படி பண்ணாங்கிற விஷயத்த சொல்லுவான். அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். இல்ல மாமா, இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்குமே தெரிய வேண்டாம். என்னம்மா சொல்ற?
எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கா. அவ்வளோ மாப்பிள்ள உள்ள இருக்கான், அவளை பற்றி சொல்ல வேணாங்கிற. நம்ம சும்மா இருந்தால் இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பாமா. கார்த்திக் சார் கட்டியும் காந்திமதி அம்மா கட்டியும் உண்மையை சொன்னால் அவளை பர்மனெண்ட்டாக வீட்டோட துரத்திடுவாங்க. அப்போ தான் நம்ம எல்லாத்துக்கும் நிம்மதி. அது நமக்கு தேவையில்லை மாமா. நம்மள பொறுத்த வரைக்கும் வினய் எந்த தப்பும் செய்யலைன்னு நிரூபிச்சு அவரை வெளியில கொண்டு வந்தா போதும். என்ன இங்க பாருமா, நீ போலீஸ் ஸ்டேஷன் வந்து பொய் கேஸ் கொடுத்தத வாபஸ் வாங்கு. உன் பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்பட்டதுனால இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டேன்னு உண்மையை மட்டும் சொல்லு. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். வா போலாம். இல்லம்மா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து உண்மையா சொல்லிட்டேனா என்னையும் என் பையனையும் உசுரோட விட மாட்டாங்க, கொண்டு போட்டுருவாங்கம்மா. பொய் சொல்றப்போ இருந்த தைரியம் இப்ப உண்மையை சொல்லணும்னு நினைக்கும் போது வரமாட்டேங்குதுல்ல. இதை பாருமா, அவங்க எவ்வளோ பெரிய ஆளுகளாக இருந்தாலும் சரி, அவங்களால உனக்கு எந்த ஆபத்தும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம். உண்மையில ஒரு சின்ன நகைக்கீரல் கூட விழாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களை நம்பி வா, வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உண்மையை சொல்லு. உனக்கு பணம் கொடுத்து பாதுகாப்பும் கொடுக்கறோம். எங்களை நம்புமா. உங்களை தான் நம்புறேன். என்ன கைவிட்டுற மாட்டீங்களே? கண்டிப்பா கைவிட மாட்டோம். எங்களை நம்பு. சரிம்மா, நான் வரேன்.